ஹாய். லஞ்சத்த பத்தி இன்னைக்கு பேசுவோமா? லஞ்சம் வாங்குறது கரெக்ட்டா? தப்பா? ஆனா தெரியல. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் லஞ்சம் வாங்குறது கரெக்ட்டுன்னு தான் சொல்றேன். ஏன்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணத அவங்க எடுக்குறாங்க. எப்படி நம்ம ஒரு பிசினஸ் பண்ணா முதலையும் எடுப்போம், லாபத்தையும் எடுப்போம். அதே மாரி தான். ஏன்னு மட்டும் கேளுங்க. ஏன்னா, எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் போறவங்களும் சும்மா ஒண்ணும் போறதில்ல. அவங்க என்னதான் படிச்சு, என்னதான் மார்க் எடுத்திருந்தாலும், நீங்க குடுக்குறத குடுங்க, நாங்க குடுக்குறத குடுக்குறோன்றாங்க. இது உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா 2 பேர் விஷயத்துல 2, 3 பேர் விஷயத்துல நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன். ஸோ லஞ்சம் வாங்குறவங்க ஒண்ணும் சும்மா வாங்கலங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட தான் வாங்குறாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன உங்க மனசுல நெனைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சிக்கன் ரோல் தான் செஞ்சிருக்கேன். ஸோ லஞ்ச் சுஹேலுக்கு இதுதான் பேக் பண்ணியிருக்கேன். என் மனசுல பட்டத சொல்லியிருக்கேன். உங்க மனசுல நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ கவர்மெண்ட் வேல யாருக்கெல்லாம் காசே நீங்க ரூ. 1 கூட செலவு பண்ணாம, நான் படிச்ச படிப்புக்கு மட்டும் தான்ப்பா எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லாதவங்க, இல்ல இல்ல நான் குடுக்க வேண்டியத குடுத்துட்டு தான்ப்பா நான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு மறக்காம சொல்லுங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்னது தப்பா, கரெக்ட்டான்னு மட்டும் கரெக்ட்டா எனக்கு சொல்லுங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் இதே தான் பேக் பண்ணியாச்சு. எனக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். சூடா காஃபி போட்டு, அடுத்து இன்ஸ்டா ரீல்ஸ்ல என்னென்ன வருதுன்னு போய் பார்க்குறது தான் என் வேலையா இருக்கும். இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க. பாய் பாய்.